ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மீன் அமிலம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த ஷிஃப்ட்டுக்கு நம்ம வந்து கொடுக்கணும்ல இயற்கை உரம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீன் அமிலம் சிறந்த ஒரு இயற்கை உரமாக இருக்குது. சும்மா சொல்லக்கூடாது. நம்ம மீன் அமிலம் வந்து வயலில் நீர் பாய்ச்சும் போதே கொடுத்துட்றோம் அப்படின்னு வச்சுங்களேன். 3ஆம் நாளே பசுமை, அந்த பச்சை தெரியுது. வெளுப்பாக இருக்கிற அந்த எல்லோ கலரில் உள்ள அந்த பயிர் கூட பசுமையாக பச்சை பச்சேன்னு வருது. அந்தளவுக்கு இந்த பயிர் வந்து 3 நாள் எடுத்துக்குது. அந்தளவுக்கு மீன் அமிலம் வந்து சிறப்பாக செயல்படுது. ஜீவாமிர்தம், மீன் அமிலம் இந்த ரெண்டுமே வந்து சூப்பராக இருக்குது, நல்லா செயல்படுது. இப்போ அதை காட்டின பாருங்கள். இதுதான் நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க மீன் அமிலம். 3 நாள் ஆகுது கலக்கி. பார்த்திங்கன்னா மத்தி மீன் ஒரு 5 கிலோவும் நாட்டு சர்க்கரை ஒரு 6 கிலோவும் போட்டு ஒன்றா கலக்கி வச்சாச்சு. இது வந்து 3 நாளுக்கு முன்னாடி பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது இனிமேல் தான் வந்து உங்களுக்கு இன்னும் லிக்யூட் ஃபார்மில் வரணும். மீன் இதை தீர்த்து பாருங்கள். இந்த மீன்லாம் தீர்த்து பாருங்கள். மீன்லாம் அதில் கிடக்குது. இந்த மீன்லாம் இன்னும் கரைஞ்சி லிக்யூடாக ஆயில் மாதிரி வரணும். ஆயில் மாதிரி வரதுக்கு எப்படி இருந்தாலும் இது வந்து குறைச்சலாக பார்த்திங்கன்னா ஒரு மாதம் இல்லை 1.5 மாதமாவது ஆகும். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அது வந்து நமக்கு லிக்யூடாக ஆயில் மாதிரி கிடைக்கும். அதை நம்ம எடுத்து வயலுக்கு பயன்படுத்தலாம். அருமையான உரம். என்ன கேட்டாக்கா வந்து யூரியா, பொட்டாசு, இந்த மாதிரி டிஏபி இதெல்லாம் விட இது சிறப்பாக செயல்படுது. நான் கூட இயற்கை முறையில் தயார் பண்ணுறோமே, அந்தளவுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்குமான்னு நினச்சேன். நல்ல அருமையாக ரிசல்ட் கொடுக்குது. நம்ம மண்ணோட வளமும் வந்து பாதுகாக்கப்படுது. பயிரும் அருமையாக இது வந்து பசுமை கொடுத்து வளர்ச்சியும், அதாவது ஹைட்லேயும் வந்து அதிகமாக டக்குன்னு வளருது. பசுமையாகவும் இருக்குது. ஆனால் சிறப்பாகவே உங்களுக்கு செயல்படுது இந்த மீன் அமிலம். நன்றி, வணக்கம்.